வணக்கம். நாங்கள் ஸ்ரீபி முத்தையர் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ். நாங்கள் லாஸ்ட் ஒர்க்கிங் டே அன்னைக்கு வந்து உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் லெட்டர் வருமோ அவங்க மட்டும் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தால் போதும், லெட்டர் வராதவங்க வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஹெச்எம் வந்து மீட்டிங் போட்டு சொன்னாங்க. இதில் எங்களோட நேம்லாம் இருக்கும்னுட்டு எங்களுக்கு தெரியாது, லெட்டர்ஸ் வரலை. அதனால நாங்கள் கேட்டதுக்கு எதுவாக இருந்தாலும் நீங்கள் மேலிடத்தில் போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் டிஓ, சிஓ, கலெக்டர் ஆஃபீஸ் எல்லா இடத்துலையுமே மனு கொடுத்துருக்கோம். எந்த ஒரு முன்னறிவுமே இல்லாமல் டீச்சர்ஸ் எடுத்தால் அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும்? எல்லாருமே நான்லாம் சிங்கிள் பேரண்ட், அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற சிங்கிள் பேரண்ட்டு. அப்போ என்னோட லைஃப் எப்படி இருக்கும், இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், எல்லாரோட லைஃப்பும் எப்படி இருக்கும்? யாருக்குமே எந்த ஒரு முன்னறிவுமே கிடையாது. நீங்க இந்த தப்பு பண்ணீங்க, ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி இந்த தப்பு பண்ணீங்க, உங்களுக்கு நாங்க இதை மெமோ கொடுக்குறோம், இதை நீங்க திருத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. நாங்க எல்லாருமே 10th ஹேண்டில் பண்றவங்க, 14 வருஷம் 10 வருஷம் சர்வீஸ்ல இருந்தவங்க, சென்டம் ரிசல்ட் கொடுத்தவங்க. எந்த ஒரு மிஸ்டேக்குமே இதுவரை எங்க மேல வச்சதே கிடையாது. இப்ப வைக்கிறீங்கன்னா என்ன இருக்கும்? இது எல்லாத்துக்குமே நான் சொல்றேன், எங்க ஸ்கூல் வின்சென்ட் சார், ஏஹெச்எம், அவர் பேரு வின்சென்ட் பவுல்ராஜ். அவரோட தனிப்பட்ட ஒரு விரோதத்துக்காக தான் இது எல்லாரையுமே இத்தனை டீச்சர்ஸ் எடுத்தது. ஹெச்எம்மோ அங்க ஒர்க் பண்ற யாருமே இதுக்கு வந்து யாருமே எதுவும் கிடையாது. வின்சென்ட் சார், பிடி ஆசிரியை பெல்லா இவங்க 2 பேர் மட்டும்தான். ஹெச்எம் ஜான்சி, இப்ப நியூவா வந்து ஹெச்எம் வந்து 3 மந்த் தான் ஆகுது. சோ அவங்களுக்கு எதுவுமே தெரியறதுக்கு சான்ஸே கிடையாது. சரியா தெரியாது. சொன்னது ஃபுல்லா ஜான்சி மிஸ், வின்சென்ட் சாரு, பிடி பெல்லா, சிஸ்டர் பெல்லா, அவங்க மட்டும்தான். இது காரணம் ஃபுல்லா அவங்க தான். நாங்க எல்லாம் வெளியில வந்ததுக்கு காரணம் இந்த 3 பேர் மட்டும்தான். ஹெச்எம்மும் யாருமே கிடையாது. இப்ப நாங்க வந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து மனு கொடுத்துட்டு இருந்தோம். 2வது செகண்ட் டைமா வரும். இன்னும் 2 டேஸ்ல சொல்றேன்னு சொல்லிருக்காங்களே தவிர எந்த வித ஒரு ரிசல்ட்டுமே எங்களுக்கு கிடைக்கல. நாங்க ஸ்கூல் ரீஓபன் ஆனதும் போராட்டம் செய்வோம், கண்டிப்பா செய்வோம். ஏன்னா எங்களுக்கு நாங்க என்ன தப்பு பண்ணோன்றது எங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். தப்பு பண்ணி வெளியில வர்றது வேற, தப்பே பண்ணாம வெளியில வந்துட்டு போற இடத்துல எல்லாம் நீங்க ஏன் வெளியில வந்துட்டீங்க, உங்களை ஏன் வெளியில எடுத்துட்டீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. அது ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. ஒரு சில டீச்சர் வந்து சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொல்லி சொல்றாங்க. இவங்க உயிருக்குலாம் ஏதாவது ஆபத்து வந்தா முழுக்க பள்ளி நிர்வாகம் மட்டும்தான் காரணம். வின்சென்ட் சார், ஜான்சி மிஸ், பெல்லா சிஸ்டர், இவங்க 3 பேர் மட்டும்தான். இதுல எந்த உயிர் போனாலும் அவங்க 3 பேரு பிளஸ் நிர்வாகம் தான் இதுக்கு பொறுப்பு. என்னோட பேர் எஸ்தர் சந்தியா.